இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாறா, என் கடையை வித்துடலாம்னு நினைக்கிறேன். நீ வாங்கிக்கிறியா? என்னாச்சுண்ணா? இல்லப்பா, அடுத்து நமக்கு அப்புறம் கடை எடுத்து பண்றதுக்கு ஆள் இல்ல. என் பையன் அப்ராட்ல இருக்கான்னு சொன்னேன்ல, அவங்க கூடயே போய் செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். நீ பார்த்து ஏதாவது முடிவு பண்ணா நான் உனக்கே கொடுப்பேன், இல்லைன்னா வேற யாருக்காவது கொடுத்துருவேன். இல்லப்பா, இத்தனை வருஷமா நான் நடத்தின கடை உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட கொடுத்தா அந்த கடையை நானே நடத்துற மாதிரி ஒரு சின்ன திருப்தி இருக்கும்பா. நீயே வாங்கிக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். விலை எவ்வளோண்ணா? விலை ஒரு 15 லட்சம்னா முடிச்சிடலாம். அட்வான்ஸ் மட்டும் ஒரு 2 லட்ச ரூபா கொடு. வேற யாருக்குன்னா இப்படி சொல்ல மாட்டேன், உனக்காகத்தான். மிச்ச பணத்தை மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். இப்போ அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைண்ணா. நான் மட்டும் என்ன கடையை வாங்கும்போது கையில லட்ச லட்சமா வச்சு நான் வாங்கினேன். ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சேன்னா அதுக்கான வழியெல்லாம் தானா திறக்கும்பா. நீ தைரியமா முயற்சி பண்ணு. ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கோ. சரிண்ணா. சரிப்பா, அப்ப நான் வரேன். 2 நாள்ல 2 லட்ச ரூபா எப்படி? அம்மா, நம்ம ஏரியாவில் ஆட்டோ ரேஸ் வச்சிருக்காங்கம்மா. எல்லா வருஷமும் பாண்டி தாம்மா ஜெயிப்பான். இப்போ அவன் இல்லை. இந்த தடவை ரேஸில் கலந்துக்கலாமா வேணாமான்னு ஒரே யோசனையா இருக்குமா. ஏனா அங்க போனாலே பாண்டியனோட ஞாபகம் தாம்மா வருது. அண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தாராளமா கலந்துக்கோங்க. 2 லட்ச ரூபா பிரைஸ்மா. இத்தனை வருஷமா 50,000 1 லட்சம் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் நம்ம ஏரியா எம்எல்ஏ கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருக்காராம்மா. அதனால பிரைஸ் அமௌண்ட்டை 2 லட்சமா ஆக்கியிருக்காங்கம்மா. அப்படியாண்ணா? சரிம்மா, அப்போ நாங்கள் டீ சாப்பிட்டு கிளம்புறோம். சரிங்கண்ணா. வரோம்மா. வரோம். டேய், எனக்கு வீட்டில் இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதுடா. நான் தான் படிச்சிருக்கேன்ல, நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கேன். உத்தியோகம் புருஷ லட்சணம். நல்ல முடிவு. அதெல்லாம் இருக்கட்டும். உன் ஜவுளி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போகுது. நம்ம ஏரியாலேயே ஒரு சின்னதாக ஒரு கடை வந்திருக்கு, எடுத்து நடத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் பணம் தான் இல்லை. டேய், எவ்வளோடா வேணும்? நான் தரேன். எவ்வளோ வேணும்? டேய், என்ன பார்க்குற? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன். டேய், அவன் சுயமரியாதைக்காரன்டா. உன்கிட்டலாம் அவன் காசு வாங்க மாட்டான். டேய், உன் சுயமரியாதையை டிஸ்டர்ப் பண்ணாம உன் பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு ஐடியா சொல்லவா? நம்ம அத்தை கிட்ட காசு கேளுடா, எவ்வளவு வேணாலும் உனக்கு தருவாங்க. தனி வரவு, செலவு வராது. அது நான் கேட்டால் எவ்வளோ வேணாம் தரும் தான். ஆனால் வேணாம், நானே பார்த்துக்கிறேன். அப்போ தானே எனக்கும் மரியாதை இருக்கும், வீராவுக்கும் அதுதானே கௌரவம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லைனா வர்ற வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பார்த்துக்கலாம். இது மட்டும்தான் கடையான்னு வேற கடை கிடைக்காமையா போயிடும். பார்த்துக்கலாம், விடு. டேய், எவ்வளோ பணம் வேணும்? 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் சொல்லியிருக்காரு. 2 லட்சம் ரூபாவா? 2 லட்ச ரூபா பணத்துக்காக நீ அந்த கடையை மிஸ் பண்ணிடாதடா. நல்ல ஏரியால. புரியுதுடா, ஆனால் திடீர்னு 2 லட்சத்துக்கு எங்கே போகிறது? பார்த்துக்கலாம், விடு. நமக்குன்னு எழுதுனது நம்ம கைக்கு வந்து சேரும், அவ்வளோதான். அம்மா, நம்ம ஏரியாவில் ஆட்டோ ரேஸ் வச்சிருக்காங்கம்மா. 2 லட்ச ரூபா பிரைஸ்மா. எங்கக்கா கிளம்புற? அது ஒரு வேலைய பக்கத்துல போயிட்டு வரேன். அக்கா இரு, இந்த நேரத்துல உனக்கு என்ன வேலை? எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மாமாக்கு தெரியுமா? மாமா கிட்ட சொல்லிட்டு போறியா? தெரியாது. அக்கா, மாமாக்கு தெரியாம எங்க போற நீ? அதான் சொல்றேன்லடி, ஒரு முக்கியமான வேலை. டைம் ஆயிடுச்சுல, நீ தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போய் தூங்கு போ. அக்கா, உண்மையை சொல்லு, நீ ஏதோ மறைக்கிற. இருந்தா யாராவது எழுந்திருச்சு பாத்திர போறாங்க, தேவையில்லாத பிரச்சனை. நீ போ, நான் சொல்றேன்ல. அக்கா, அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்லு, எங்க போற? எதுவா இருந்தாலும் வந்து சொல்றேன், நீ போ. வீரா, ரெண்டு பேரும் அந்த நேரத்துல எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? அம்மா, அது கடைக்கு பக்கத்துல தான் கடைக்கு போறேன், ஒரு சின்ன வேலை. இந்த நேரத்துல கடைக்கு போய் என்ன பண்ண போறீங்க? அது கடைக்கு ஒருத்தவங்க வரேன்னு சொல்லிருக்காங்க, போய் பார்க்கணும்.
பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். நான் தனியா போலாமா? கூட பிருந்தாவும் தான் வரா. வா போலாம். அம்மா டைம் ஆயிடுச்சு. நீ தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போய் தூங்கு போ. வாடி போலாம். வாடி வா, வண்டியில ஏறு. வீரா நீ உள்ள போமா. நான் தான் சொல்றேன்லம்மா, பக்கத்துல கடைக்கு போயிட்டு ஏதோ வந்துடுறோம். ஆ நிறுத்து. நோ, என்னடா பண்ணிக்கிற? என்ட்ரி ஃபீஸ் வாங்கிக்கிட்டு இருக்கேன். நோ, இதெல்லாம் பசங்க கலந்துக்கிற ரேஸ்னா. பொண்ணுகிட்ட என்ட்ரி ஃபீஸ் வாங்கி நிக்கிற? இல்லப்பா, இது பாண்டியனோட தங்கச்சி. நோ, யார் தங்கச்சியா இருந்தா என்னண்ணா? நான் பொண்ணு கூட ரேஸ் போக சொல்லி அசிங்கப்படுத்துறியா? ஐயா, இதெல்லாம் சரியா வராதுண்ணா. இந்தாம்மா, நீ கிளம்பு. எதுக்கு கிளம்பணும்? பொம்பளை பிள்ளைங்களா இந்த ரேஸ்ல கலந்து கூடாதுமா. இதெல்லாம் பசங்க ஓட்டுற ரேஸ். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க வீட்டுக்கு யார் பதில் சொல்றது? போலீஸ் கேஸ்னு அலைய சொல்றியா? கிளம்பா. தோத்துருவோன்னு பயந்துட்டேன்னு சொல்லுங்க, நான் வேணா ஒதுங்கிக்கிறேன். இந்த மாதிரி பொண்ணுங்க அது இதெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? யாரா நான் தோத்துருவேனா? ஏய், போனா போதுன்னு பார்த்தா வாடா பேசுறீங்க. இருபுற பத்தியா அதுக்கு? ஏதோ பாவம் கை கால் வஞ்சிரும், வீட்டுக்கு போன்னு சொன்னா ஏத்தாளமா பேசுறாரு. ஏங்க, ஒரு போட்டி நடத்துறீங்க, ஒரு ஆட்டோ டிரைவரா நான் கலந்துக்கிறதுக்காக காசு கட்டுறேன். என்ன போட்டியில சேர்த்துக்க மாட்டேன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? மா, பொண்ணுங்கெல்லாம் அந்த ரேஸ்ல கலந்துக்க கூடாது, அவ்வளவுதான். ஏன் அப்படி எதுவும் ரேஸ்ல சட்டம் இருக்கா? எத்தனை வருஷமா இந்த ரேஸ நடத்துறீங்க? ஏங்க, ரேஸுக்கு உண்டான ரூல்ஸ் புக்க காட்டுங்க. அதுல பொண்ணுங்க கலந்துக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். நான் சொல்லுங்கண்ணா. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இது வரைக்கும் பொண்ணுங்க யாரும் கலந்துக்கிட்டது இல்ல. அப்படி சொல்லுங்க. இது வரைக்கும் யாரும் கலந்துக்கிட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா நான் வருது உங்களுக்குலாம் அதிர்ச்சியா இருக்கு. இப்ப நான் வந்துட்டேன்ல, இனி அடுத்த வருஷம் என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க வருவாங்க. டேடா, நீ ஒரு ஆள் வர்றதே தப்புன்னு சொல்ற, நீ ஊரைய கூட்டின்னு வரன்னு சொல்ற. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒண்ணு பண்ணு, பொண்ணுங்களுக்குன்னு தனி ரேஸ் நடக்கும், அப்ப வந்து கலந்துக்க. இப்ப நீ கிளம்பு. முடியாது. நான் ரேஸ் ஓட்டியே ஆவேன். இல்ல, நீங்களா எந்த காலத்துல இருக்கீங்க? ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்களும் ஆட்டோ ஓட்டுறாங்க. என்கிட்ட லைசென்ஸ் இருக்கு, வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு. நீங்க ரேஸ்க்கு சொல்ற எல்லா எலிஜிபிலிட்டியும் என்கிட்ட இருக்கு. நான் பொண்ணுங்கிறதுனால நீங்க தடுக்கிறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. டேய், என்னடா அந்த பொண்ணு இப்படி பேசுனீங்க? ஏன்பா, பிரச்சனை பண்ணாதீங்கப்பா. நோ, இந்த பொண்ணு கூட எல்லாம் சேர்ந்து நான் ரேஸ் ஓட்ட மாட்டேன். என் என்ட்ரி பீஸா கொடு, நான் கிளம்புறேன். டேய், என்னடா பாத்துறீங்க? நோ, அவ்வளவுதான், நாங்கெல்லாம் கிளம்புறோம். நாங்க போடுறது கப்பால இந்த பொண்ணை மட்டும் வச்சு தனியா ரேஸ் ஓட்டிக்க. கிரவுண்ட் எம்டியா இருக்கும், அப்ப நீ ஒத்த ஆளு தனியா ஓட்டி ஜெயிச்சுக்க. எங்களை விடு. நோ, என் என்ட்ரி பீஸ குண்டா.